ஜெனிக்கு நடந்த ஹராஸ்மெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலிக்கு நடந்த அந்த சித்திரவதைகள், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்படி தொடர்ந்து ஒரு பொண்ணோட லைஃப்பில் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, முக்கியமான காரணம் இவர்களுடைய உறவினர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவர்கள் ஏற்படுத்திய நாடகம், அதில் அவர்கள் நடித்த கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து தெரிஞ்சுப்போம் ஜெனியினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வரத்துக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது. ஜெனியினுடைய அம்மா சின்ன வயதில் குடும்பத்திற்காக வேண்டிக்கிட்டு அவங்க ஒரு மடிப்பிச்சை எடுத்திருப்பாங்க. அதாவது ஸ்ட்ரீட்டில் எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த அரிசி அன்னதானம் இதை வாங்கிக்கிட்டு வேளாங்கண்ணி மாதாவுக்கு பாத யாத்திரை சென்று அதை சமைச்சு போடுறதா வேண்டியிருப்பாங்க. ஸோ இதில் ஜெனியும் அம்மா கூடவே போனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு 35 வருடம் கழித்து அவங்க அம்மா பண்ண அதே நிகழ்வை திருப்பி அவங்களிடத்திலே பண்ணி காமிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறத, பப்ளிக் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதையும் ஜெனி கண்கூட பார்க்குறாங்க. தன் அம்மாவுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதையே காப்பி அடித்து திரும்ப இந்த ஒரு குரூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிக்கு ஒரு 15 வயது இருக்கும். ஸோ எல்லாருடைய வீட்லேயும் அவங்க அரிசி வாங்கிட்டு வேளாங்கண்ணிக்கு நடந்தே போகிறாங்க. பாத யாத்திரை சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சமைத்து உணவு பரிமாறுறாங்க. இதை முதல்ல பரிமாறுறது பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி தான். ஸோ இந்த நிகழ்வை தன் அம்மா தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஜெனிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் பிறகு தான் அவங்க அன்னதானத்தை திருவண்ணாமலையிலையும் தன்னுடைய குழந்தைக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிகழ்வானது ஜெனிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா வயிறார கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத மக்கள், ஏழை எளிய மக்கள் சாப்பிட்டாங்க இல்லையா. ஸோ சாப்பிட்டுட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்த்துதல் இருந்ததுனால ரொம்ப ஜெனியினுடைய ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேளாங்கண்ணி மாதா நிகழ்த்தினது ஜெனியினுடைய அம்மா சமைச்சு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு சமைத்தோம் அப்படின்னா அங்கே 300 பேர் நிற்கிறாங்க. ஸோ அரிசிக்கு பத்துமா அப்படிங்கிற டவுட்டு ஜெனியினுடைய அம்மாவுக்கு எழுது. ஸோ ஜெனி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த குண்டானில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசியினுடைய கிண்ணத்தில் அரிசி குறையவே இல்லை. ஸோ இந்த ஒரு அதிசயம் அந்த மாதாவினுடைய சந்நிதியில் நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை பார்த்து ஜெனியே ரொம்ப ஆச்சரியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அக்ஷய பாத்திரம் மாதிரி அந்த வேளாங்கண்ணி மாதாவினுடைய சன்னதியில் இவங்க அன்னதானம் வழங்க எல்லாருக்குமே அந்த சாப்பாடு கரெக்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்குமே இல்லை அப்படிங்கிற சொல்ல வேண்டிய நிலை வரலை அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையோட ஸ்ட்ரீட்டில் ஒரு லேடி இருப்பாங்க. இந்த லேடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஒரு சின்ன இதில் லேபராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பெயர் ஜெனிக்கு தெரியாது. அவங்களுடைய பூர்வீகம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய வீடு தெருவில் கார்னரில் இருந்துட்டு ஜெனியை வாட்ச் பண்ணுறதும் அவங்க ஃபேமிலியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ஜெனியினுடைய கணவர் குடும்பத்தினருக்கு ஸ்பை பண்ணுறது, அதாவது ஸ்பைனா சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த ஏரியா கவுன்சிலர் ப்ளஸ் சந்துரு ராமுவினுடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலியமாக ஜெனியை பற்றி செய்தியை தெரிந்து கொண்டு ஜெனி வெளியில் போகும்போது வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏன்னு கிண்டல் பண்ணுறது, இல்லை ஓய் டீச்சர் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது, நைட்டியை தூக்கி காண்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டல்கள் அல்லது ஸ்ட்ரைட் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த லேடியோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கவிதான்னு சொல்லுவாங்க. பட் ஜெனி அந்த ஃபேமிலியிலையும் அந்த லேடிக்கிட்டையும் டைரெக்டாக போய் பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி தன்னுடைய ஸ்ட்ரீட்டில் நிறைய ஸ்ட்ரீட் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணாங்க. அதுவும் எப்போ அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இங்கே அவங்க க்ரியேட் பண்ணது யாரால அப்படின்னா இந்த சந்துரு ராம் கூட்டாளிகள் ப்ளஸ் ஜெனி கணவருடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனி எங்கேயோ வெளியில் ஃபேமிலியோட ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அந்த டைம் அவங்களுடைய கார் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் காரை செக் பண்ணுறாங்க, பணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஜெனிக்கு எதுக்காக செக் பண்ணுறாங்கன்னு தெரியாது, பட் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ ஜெனி உடனே கார்லேருந்து இறங்கி எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அன்னெசரியாக அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அந்த செக் பண்ணுறங்கிற பேரில் வீடியோவும் அதை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான ஒரு தாக்குதல் இல்லை ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம்.
டவுன் அப்படிங்கிற போட்ட அந்த 2 வருட காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய கார் அதிகமாகவே செக் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே எங்கே போனாலும் இ பாஸ் ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லையா, ஸோ அதில் இ பாஸ் வாங்கணும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அடிக்கடி ஜெனியினுடைய அப்பாவை செக் பண்ணுறதும் ஜெனியினுடைய தம்பி பைக்கில் போகும்போது செக் பண்ணுறதுமாகவே வாடிக்கையாக வச்சுருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி தன்னுடைய வீட்டில் பேரண்ட்ஸ் வீட்டில் தானே இருந்தாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய மாமா பசங்க, ஸோ இவங்க ஃபாரினில் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் 26 இயர்ஸ். ஸோ ஜெனியை காண்டாக்ட் பண்ணுறாங்க மொபைலில், எப்படி இருக்க, என்ன ஆச்சு, ஏன் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெனி ஃபஸ்ட்டு பேச தயங்குறாங்க. சரி ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய மாமா பசங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் ரிப்ளை பண்ணுறாங்க. ஒன்றுமில்லை, சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை தான், அது பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஜெனிக்கும் ஜெனியினுடைய மாமா பசங்களுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெனியை வந்து லைக் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஜெனிக்கு தெரியாது. பட் ஜெனி வந்து ரொம்ப கேஷுவலாகவே ஒரு ஃப்ரெண்டு, தன்னுடைய மாமா பசங்க தானே அப்படிங்கிற முறையில் பேசுகிறாங்க. இதில் மாமா பையன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜெனிக்கிட்ட பேசுகிறான், கிருஷ்ணாவும் பேசுகிறான். பட் 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஜெனி பேசுகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய ஃபோட்டோஸ், சின்ன வயசு ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஜெனிக்கிட்ட கேட்குறான், என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்பு, உன்னுடைய ஃபோட்டோஸ் இருந்தாலும் அனுப்பு, நான் பார்க்கவே இல்லை, கல்யாணத்துக்கும் வரல அப்படின்னு சரின்னு சொல்லி ஜெனி வந்து தன்னுடைய ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி வந்து தன்னோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ அனுப்பல, தன்னுடைய ஃபோட்டோ மட்டும் அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி அனுப்பும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன் குரூப்பு ஜெனியினுடைய ஃபோட்டோவை எடுத்து இந்த இட்லி மாவு ஆட்டா அல்லது ஃபேன்சி ஸ்டோரு ப்ளஸ் இந்த சாரீ டிசைன்ஸ் இதிலெல்லாம் போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இது ஜெனிக்கு சுத்தமாக தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா ஜெனி ரொம்ப எதேச்சியாகவும் ஒரு குழந்தைத்தனமாகவும் தன்னுடைய மாமா பசங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஜெனியுடைய புகைப்படத்தை வைத்து இந்த ரிலேட்டிவ்ஸ் இவ்வளோ ஒரு கேம் ஆடியிருக்காங்க அப்படிங்கிறது ஜெனிக்கு பின்னாடி தான் தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம்.